கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த மூங்கில்துறைப்பட்டு தென்பெண்ணை ஆறு 60 ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அருகில் உள்ள அண்ணாநகர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகுந்தது. வெள்ளம் குறித்து முன்னறிவிப்பு வெளியிடவில்லை என்றும் இதனால் வீடுகளில் வைத்திருந்த அனைத்து பொருட்கள் மற்றும் கால்நடைகளை இழந்து தவிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். தண்ணி வரத்து கூட தெரியாத நாங்கள் பண்ணிருந்தோம். நைட்டு 10:30 மணிக்கு ஓடியாருது. அப்புறம் ஓடியாருங்க ஒரே ஒரு சின்ன பொருள் கூட எடுக்கல. நாங்கள் ஆளாதான் ஓடியாரு. ஆறுதல கூட வந்து யாரும் வந்து வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போங்கன்னு வந்து யாருமே சொல்லலைங்க. வந்துட்டு எல்லாமே நாங்க இருந்துக்கிட்டு கஷ்டத்துல எடுக்கல சாமி. ஒரு ஏழை எடுக்கல, ஒரு துணி எடுக்கல, நாங்க எதுவுமே எடுக்கல. இந்த வான கூட்டம் இருந்தா ஐயா ஒண்ணு எடுத்த ஐயா 3 பொட்டை பிள்ளை வச்சுக்கிட்டு அழுதி போட்டா ஐயா. இந்த மாதிரி வெள்ளம் இப்போ தான் முதல் முறை பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஒரு முன்னறிவிப்புமே அறிவிக்கல. சின்ன வெள்ளம் வந்தால் கூட எப்பவுமே நைட் வந்து சொல்லுவாங்க. இந்த இவ்வளோ பெரிய சேதாரம் ஆகிருக்கு, இதுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்காம ரொம்ப அவதிக்குள்ளாயிட்டாங்க. இதில் பார்த்தோன்னா எங்கள் உயிரையும் ஒரு சிலர் தான் எடுக்க முடிஞ்சது. இதெல்லாம் வீடு பொருள் எல்லாமே அதிலே நாசமாயிடுச்சு. இதை பார்த்தா ஒரு 20-30 வீடுகள் அப்படியே இடிச்சு விழுந்துருச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. நான் சொல்கிறேன், இதில் எல்லாம் கட்டின துணியோடு அப்படியே கை காலோட வெளியே வந்தோம். இந்த அளவுக்கு நடக்கும் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. எதுவுமே இல்லை, அப்படியே கட்டின துணியோட நிற்கிற துணி கூட இல்லை. நடிச்சு போய் வேற இடத்துல கடை வாங்கி கட்டின துணி நான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.